எனக்கு பாதுகாப்பு கொடு இசட்டு ஒய் கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் கிடையாது. நாங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு என் மக்களுக்கு பாதுகாப்பு அவர்கள் பிள்ளைகள் நாங்கள். இதுதான் இறைமகன் இயேசு மேல் ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது. இவரோட சேர்வாரா? மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவு, அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியா நிக்கிட்டு நானும் தனியா நிக்கிறேன். இன்னைக்கு கூட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்க. திமுக 75 ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன், புறையோடிய கட்டமைப்பு சின்னம், அரசு திட்டமா எல்லாத்திலையும் உதயசூரியன் தான். அப்படியே கொண்டு வச்சிருக்கு. தனியா நீங்கள் நிப்போம், நான் நிப்போம். ஆனா 10 ரூபா ஓட்டு காசு எவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம். ஐயா, புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது, முயற்சியில் வளர்ப்பவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது. நம்பிக்கை காலத்தே இருக்கு. நாங்க வந்து புகழ்ச்சி கைது அப்படின்னு நடிக்கிறார், இப்படி ஆடுறாரு, அதுல வரல. நாங்க நீங்க சொல்றீங்க 2 பேரும் திரைத்துல இருந்து வந்தாங்க. ஆமா, நான் ரசிகர்களை சந்திக்கல, மக்களை சந்தித்தேன். என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம், தத்துவ கூட்டம், போராளிகள் கூட்டம், கொள்கையாளரின் கூட்டம். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, மணிகள், நெல் மணிகள். ஒன்று விதைத்தால் 1000 2000 வெடித்து முளைத்து வரும். அதிமுகவை எடுத்தீங்கன்னா அது வந்து திமுக பி டீம். இப்போதைக்கு இங்க இப்ப தம்பி விஜயை நம்ம எதிர்க்கிறதுங்கிறது வேற. எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி, திமுக, காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம். தம்பி எதிர்க்கல, கேள்விகளை எழுப்பும். அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க. இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பி டீம், திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க. அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை, யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம ஐயா கேட்டது. பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு. யாருக்கு லாபம் இது? நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக, திமுகவுக்கு சார்பாக, பிஜேபிக்கு சார்பாக, இவருக்கு சார்பாக, எவருக்கும் சார்பாக வரல. நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக, இந்த மண்ணுக்கு சார்பாக, எங்கள் மொழி, எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள். அதனால இந்த சார்பு அரசியல், இந்த பதவி, பணம், இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடல்ல. எங்கள் ரத்தத்திலேயே அது. எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து, நீங்கள் பிரபாகரன், நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள், நாடடைந்து தருகிறோம், அதிபராக இருந்த ஆளுங்கள், 36 லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்கிறோம், நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், திரிபுவனமலை கடற்தளத்தை அந்த தளத்தை நீங்கள் எனக்கு 25 ஏக்கரை 30 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள், அது ஒப்பந்தமா கொடுங்கள். அவர்கள் போய்விட்டார்கள். இதே தேவையை, இதே டிமாண்ட், இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது. அப்ப சீனா வைக்கும் போது அதுக்கு நான் என்ன செய்யணும்? இதே தான். இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம், அருகிலே இருக்கிறது. சிலர் சீனா அருகில் இருக்க அடிக்கடி மூக்க நீட்டும், அமெரிக்க தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் என்று. இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும், அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர். இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார். இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது. இதுல எந்த முடிவை எடுத்திருந்தாலும் அது மாதிரி இப்ப நான் நினைத்திருந்தால், எப்பவோ இந்த நாட்டில் எவரோட கூட்டணி வைத்து 10 எம்எல்ஏ, 5 எம்பி, இவ்வளவு சொத்து, கோடி இதெல்லாம் வாங்கிக்கலாம். அதனால நீங்க பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத, பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவு. அது ஏன் தமிழருக்கு ஆதரவா வரும் நீங்க நினைக்கிறீங்க? பெரியாரின் கோட்பாடு, பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள்? நமது முன்னவர்கள், நம்முடைய தாத்தா தேவநேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள். அவர் நம்மவர், நம் தாத்தா. நம்மவர்கள் சொல்லுகிறது 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன் மொழி. இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பு இருக்கலாம், எதிர்ப்பு இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார், அலெக்ஸ் கொலியர். முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? ஜப்பானிய மொழியியல் ஆய்வறிஞர் சுசுமுகோனோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள்.
அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர்ச்சொற்களை எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்திக் கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை, உலக அறிஞர்கள் சொல்வதை, உலகத்தில் சீர், அசை, சந்தம், யாப்பு, தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள், சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? அதே கவிஞன் சொல்கிறார், அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்து நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? இப்படி ஆகச் சிறந்த இலக்கிய வளமை, வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதில் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும், பிச்சை எடுக்கக்கூட லாய்க்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா? சொல்லுங்க. முல்லையின் குறிஞ்சியின் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையிலும் படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்கோடிகள் பாடிய அறிவியல் உண்மையை, உயிரியல் உண்மையை விபச்சாரி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிட்சர்லாந்து லியோ டால்ஸ்டாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை இது திருக்குறள் வள்ளுவன் ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தொன்ம இலக்கண தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை, பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா, ஏற்கிறீர்களா? தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா, எதிர்க்கிறீர்களா? தமிழ் தமிழர் என்று பேசுவது இங்கே இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா, இல்லை? ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம், தேசாபிமானம், இனாபிமானம் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது. தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கையை முன்வைத்தது. இனாபிமானம் கூடாது என்று சொன்னவர் பணாபிமானம் கொண்டிருந்தது. ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது? ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்துட்டானே, வேசி மகன் என்று சொல்கிறானே, உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா? உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான். நான் சொல்லிவிட்டான். என்னை மட்டும் சொன்னானா? உன்னையே சொல்லிவிட்டான், உங்களை சொல்லிவிட்டான். தமிழர்கள் உங்களை தாசி மகன், உங்களை வேசி மகன், உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே, அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமாயலாம். என்னை எழுதிட்டான், அப்போ உங்களை எழுதலை, அப்ப என்னிலும் நீ மேலானவன். நீ இதே கருத்தை என்ன அம்பேத்கர் சொல்கிறார். அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன், சத்திரியன், சூத்திரன், வைசியன், சூத்திரன், இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்குடா, இழிவான வர்ணம், பஞ்சமரன்ட்டு. அதான் மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். அது சொல்கிறார், இந்த சூத்திரம், நான் சொல்ற சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழிகளும் தேசிய இலக்கத்தில் இருக்குது. மலையாளத்தில் இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மராட்டியத்தில் இருக்குது, குஜராத்தில் இருக்கிறது, எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார். ஆனால் எல்லாத்தையும் விட்டு தமிழன் என்னையை உன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்ப மத்தவை என் மொழியில், உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்கு, உன் மொழியில் என்ன இருக்குன்னா, அருகிலே இருக்கிறார் கன்னடர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் தெலுங்கர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மலையாளி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் குஜராத்தி, அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் மராட்டியர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர், அவர் மொழியில எல்லாம் இருக்கா? எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? எப்படி சொல்வது? இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை? பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி? பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். அன்பு தம்பிதன்கள் அருமையுடன் பறந்தார்கள், கவனிக்கணும். பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள். யார் அந்த நம்மில் கீழான மக்கள்? அந்த நம்மில், எந்த நம்மில், யார் நம்மில்? நம்மில் கீழான மக்கள் யார்? கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்த 4 கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி. நம்மில் கீழானவன் யார்? உங்களில் கீழானவன் யார்? கிறிஸ்தவன், இஸ்லாமியன் நமக்கு எதிரி என்றால்
நமக்கு யார் அந்த நமக்கு? இந்த கேள்வி எழுமா இயலாதா? இந்த கேள்விகளை எழுப்பினால் RSS பிஜேபிக்கு ஆதரவு என்றால் ஏன் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக அது வராது என்று நீங்கள் எப்படி? நான் பேசுவது எவனுக்கமாக அல்ல, இவனுக்காகத்தான். என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தமிழ் மக்களுக்காக, தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான். இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை. ஆயுதம் என்று துவக்காந்தி வீசினான், போராடினான். அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான், உடலை தீக்கி இறையிட்டான். கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழுக்காக போராடி செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம், எவனுக்காகவும் நிற்கலை. அதை முதலை நாங்கள் வீசுகிற வாள் எவரையும் வீழ்த்தல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள். சும்மா அவனுக்கு ஆதரவாயிடும் இவனுக்கு ஆதரவாயிடும். நான் வேலை தூக்கினேன். நான் வேலையடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன். அது என் முருகப்பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல, என் மூதாதை, என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன். மறுக்க முடியல ஒரு பயணம். அதுவரை இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது? அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்டாட்சியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புகளிலும் என் முருகன், என் மூதாதை நின்று கட்சியிடப்படுகிறான். மறுப்பவர் யார்? யார்? நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னை நீ இந்து முன்னணியா, நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன். காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள்? குறுக்கே ஒரு காவாயை வெட்டினால் தான் நெருப்பு தடுக்கப்படும். அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனுங்க. என் முருகனை வேல் வெற்றிகள் சத்தான். என்னை விமர்சித்து எழுதினார்கள் முரசொலியிலே பக்கம் பக்கமாக. சரியாக ஒரு ஆண்டு கழித்து அப்பாவும் மகனும் வேலை தூக்கினார்கள் இல்லையா? ஆமா. முருகனுக்கு மாநாடு, திருமுருக பெருவிழா நடத்தினான் உங்கள் பிள்ளை. அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு 50,000 பேருக்கு வெதுவென்று இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள். திருப்பி RSS பிஜேபி இந்து முருகன் மாநாடுன்னு அரோகரான என் பாட்ட முருகன் முகமாக பேரை என் மகன் தான் வந்துச்சு போட்டு போயிட்டான். ஏன்னா உனக்கு இறை, உனக்கு கடவுள், எனக்கு என் பாட்டன், என் ரத்தம், என் உறவினன் என்னை நீ பிரிக்க முடியல. தோத்து போன. எங்க இருந்தார் உங்க பெரியார்? பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன? கோயிலுக்குள்ள போகாத, பிராமணர்கள் இங்க உள்ள வராத, அது தீட்டு, இவன் உள்ள போகாத, முட்டாள்தனம். கோயில் எங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே, அது வரலாற்று பேராவணம், வெறும் வழிபாட்டு தலம் அல்ல. உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன், முருகன் சிவன் என் முன்னவன். அவன் அங்க போகாதன். அங்க இருக்கிற கல்வெட்டுலதான் என்னுடைய அடையாளங்கள் இருக்கு எல்லாம். அதப்புறம் போகாத, வெளியே தீ வா வா, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாத, கோயிலுக்குள்ள போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா சமாதி, கருணாநிதி சமாதியில கட்டடிச்சு நேரம் பாடிட்டு கோயிலிருந்து வெளியேற்றி பொதகுலியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள், இந்த பகுத்தறிவு திலகங்கள். அவர் பேசுறதுன்னு என்ன? நீங்கள் இன்று பெரியார் இளம் வயதிலிருந்து 12 ஆண்டுகளுக்கு மேலாக பெரியாரை வீதியாக கொண்டு போய் செத்தவன். என் இனம் செத்த பிறகு முடிவு பண்ண இவன் நமக்கானவே இல்ல, இந்த அதிகாரங்கள், இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல. அப்ப என்ன முடிவது? என் மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல, என் உணவை நானே எடுத்து உண்பது போல, என் உரிமையை, என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன். என்னை போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள். அதான் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை. நீங்க திமுக அஞ்சினீங்களா? உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க, நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி, காங்கிரஸ் பிஜேபி, பிஜேபி என்று எதிரி என்கிறீர்களே, காங்கிரஸ் யாரு உங்களுக்கு? காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான், என் தம்பி தங்கை கிட்ட சொல்றேன், என் பேரன் மிக்க பெற்றோர் சொல்றேன், காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல். கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும், கொள்கையில் எண்ணம் மாறும். இது பிராமணர் கட்சி, இது இந்து கட்சி என்றால் அருமை சகோதரன் ராகுல் காந்தி பூமுறை எடுத்து நான் கமல் பிராமணன் என்று காட்டியது. ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா? நடுவர் அவர்களே, இருக்குதா இல்லையா? நீங்க நல்லா கவனிங்க. காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாடை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப நான் முன்னாடி நின்று முழக்கமிடுறேன்,
we are all Hindus. பெரிய கூட்டம் இருக்கு. Yes, we are all Hindus. இது பிஜேபி, இது காங்கிரஸ். அவன் சவுண்ட் இந்துத்துவா, இவன் சாஃப்ட் இந்துத்துவா. அவன் மசூதியை இடிப்பான், பாபர் மசூதியை இடிப்பான், இவன் இடிக்க அனுமதிப்பான். இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார், அவன் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள் என்று சொல்லுவான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும், என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ், நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும், கலவரம் வெடிக்கும் என்றார்கள். நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே, ஒரே ஒரு மகன் இந்த இடத்தில் பிரபாகரன் என்ற பெருந்தலைவரின் மகன் நான் மட்டும்தான். ரத்த ஆறு கூட ஓடட்டும், செத்து கூட விழுகிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம், நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான். என்ன வரைவில் ஆர்கையில இருக்கு, அந்த காலத்துல தேடி பாருங்க, என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு, அறிக்கைகள். சும்மா அவருக்காக போய் இவருக்காக ஏன் பயப்படுறீங்க? என்னை போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில்? என்னை தாண்டி தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும். திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது. ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸ் இங்க இடம்? ஏது இடம்? ஏது இடம்? என்னை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை, நான் இருக்கும் வரை வராது. பிஜேபி அதிகாரத்திலிருந்து வந்துவிடும் சொல்றதுக்கு இருக்கு. என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன், வாட்ச்மேன். எதற்காக போடுகிறேன்? திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா? திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா? என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லுவான்? அம்மா படிமா, நிம்மதியாக இவன் வீரன், இவன் பாதுகாப்பேன், இவன் இந்த பணிக்கு தகுதியானவன். அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டுக்கணுமா, உள்தாப்பா போட்டுக்கணுமா, அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா, அம்மா பாத்துங்கம்மா திருட வந்துட போறாங்க. அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க வேணுங்கிட்டு இருக்க? இதை சொல்றதுக்கு சங்கீதம் நிக்கிறவன் நான் இருக்கா இல்லா அப்படின்னு சொல்லணும்ல. தொட்டு பாரா, என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும், நான் தாண்டா. அது யாருக்கு வரும்? நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் பிறந்த தமிழ் மகன் தான். நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே. சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உனக்கு போட்டா உடனே வந்துடும். அதானே அதானே வராது என்று சொல்லணும். நீ ஒரு கோலை, பிறவி கோலை. அப்படி என்ன பண்ணணும்? உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும். சீமானுக்கு போட்டாதேன்னு சொல்லக்கூடாது, பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியல. உனக்கு வீர மகன் சீமானுக்கு போடாது. ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது. ஏன் அரசியலை பார்த்து நீ பயப்படுற? என்னை ஏன்டா விமர்சிக்கிறேன்? என்னை ஒழிக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்? 10 ஆண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ணனால, கோடி கோடியா கொள்ளையடிச்சனா, என் வளங்களை எல்லாம் சுரண்டி கொடுத்தனா, ஊழல் லஞ்சத்துல ஊறி தெளித்தனா, என்ன பண்ண? 5-6 பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளாம் பதவி கொடுத்தனடா, என்ன பண்ண? ஏன் இருக்கிற? ஏன்னா நான் ஆபத்தானவன். யாருக்கு? அநீதி செய்கிற, அக்கிரமம் செய்கிற, ஊழல் லஞ்சம் செய்கிற, ஊறி திறக்கிற, கேடு கட்ட கேவலம் அரசியல் செய்கிற, என் மலையை, என் மணலை, என் நிலத்தை, வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் ஆபத்தானவன். ஏன்? நான் நேர்மையின் மகன். இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை. அதனால நீ பயப்படுற. கார்பரேட் முதலாளி தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது, கிடையாது சட்டம். தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி. 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி, மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, இதில் இல்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துற மருத்துவமனை எப்படி இருந்தது? எப்படி ஒரு கல்லூரியில வந்துருது? மோதுவோம் வா. ஆகச் சிறந்த கல்வி, ஆகச் சிறந்த மருத்துவம், சிறந்த போக்குவரத்து, பயணிக்கு சரியான பாதை, மோதி பார்ப்போம். நான் செய்வேன் தெரியும். நீ வந்தா மீத்தேன் ஈத்தேன் அவன் வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன். அதனால நீ பயப்படுற. எங்க கடலுக்குள்ள போய் மீனவனை நீ தொடா பார்ப்போம் சிங்களன்றா எனக்கு சொல்ல சொல்லு, ஒரு தடவை சொல்ல சொல்லு பார்ப்போம், அந்த தொட சொல்லு பார்ப்போம். நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன், உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு. ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்க யாரோட ஆளு, எப்படிப்பட்டவன் இருக்கு, என்னென்ன வித்த காட்டுன்னு அவனுக்கு தெரியும். இவங்க மாதிரியா காசால சத்ததுக்கு இங்க ஏன் முதல்ல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சுட்டான். தப்பு. 67 பேரை கொண்டிருக்கான். காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடம் தெரியாம அழிச்சிருக்கான்.
அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது ஏன்னா தேர்தல் 2 மாசத்துல வரப்போகுது, இஸ்லாமியர் ஓட்டா பெருக்கணும். இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்றுவித்த இந்த போரை ஆபரேஷன் சிந்தூரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதலால் ஐஎஸ் ஸ்டாலின். அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுநர் டெல்லியில கூட பேரணி. ஆமாவா இல்லையா? ஆனா நான் தான் பிஜேபியின் பி டீம். ஏன்? அவர் தான் மெயின் டீம், ஏ டீம் அவர் தான். அதனால நீங்க முதல்ல அச்சத்தை கைவிடுங்க. ஆண்டவரை ஜெபிக்கிற நீங்க அச்சத்தோடு இருந்தா எப்படி? அஞ்சாது இருக்குன்னு சொல்லிருக்காரு இல்லையா? இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திட்டு நீ அச்சமா இருக்கணும். எப்படி அச்சம்? அச்சம் என்பது கோடைகளின் சொல். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் சொல்றார், எனக்கு தெரிந்த 3 எழுத்து வீரம், எங்கள் பரம்பரைக்கே தெரியாத 3 எழுத்து பயம். எதுக்கு பயம்? பயப்பட வேண்டியது நான் தான் சொல்றேன், நான் இருக்கிற வரை வராது, நிம்மதியா இருக்கு. என்ன நீங்க செய்யணும்? எனக்காக செய்யணும். வேற ஏதாவது சந்தேகம் இன்னும் பயமா இருக்கா? போயிருச்சா? நீங்க ஜெபிச்சிருங்க. பயம் போறோம். யார் நம்பலாம்? யார் அடிச்சு பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சாகிறார்கள். நீங்க பார்த்து கொண்டிருங்க. தமிழ் இனம் இனிமே எடுத்துக்கொண்டு சாப்பிடுதா? அது செத்துக்கிட்டு இருக்கு. அதை பாதுகாக்கத்தான் நாங்க கத்திக்கிட்டு இருக்கோம். யாரு வராமல் நாங்க தடுப்போம். செய்தியா சொல்லாதீங்க, செய்தியா சொல்லாதீங்க. வருவார்கள், கலவரம் பண்ணுவார்கள், என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமா சொல்லுங்க. இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க. நாங்க செய்யறது சரியா இருக்க இல்லைன்னு 26 தேர்தல் 4 மாசம் தான். காத்துருங்க. ஏன் பயப்படுறீங்க? தைரியம் பாருங்க, நம்பிக்கையோடு இருங்க. தம்பி சொல்லுங்க ஐயா. அஞ்சாதே, நானே உன் கடவுள். நானே சரி சரி. அடுத்த மனிதர்கள் அழைப்பு. ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்து நீங்க அரசியல எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்போதுள்ள சூழ்நிலையில, சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நம்புறீங்களா? திரைக்கலைஞரா வந்து நீங்க ஏன் இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது, திரைக்கலைஞரா வருவதற்கு முன்பு படிக்கும் போதே எங்களுக்கு வந்து மொழி இன உணர்வு ஊட்டப்பட்டுவிட்டது. அப்ப சிறு பிள்ளையிலிருந்து தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு. அதுல என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க. திமுக குறிப்பா என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள், இங்கே பேராசிரியர் சடீன் அவர்கள், இவர்கள்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனம் பற்றி அதிகமாக ஊட்டினார்கள். அப்படிதான் நாங்க வளர்ந்து வந்தோம். பிறகு நான் சிறு வயதிலிருந்து காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர், இந்திரா காந்தி, நடிகர் என்றால் சிவாஜி கணேசன், மனோரமா, இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க. தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜர், அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, இப்படிதான் வீட்டில் இந்த படங்கள் தான் இப்படிதான் வளர்ந்தோம். பள்ளியை முடிச்சு கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது. அந்த காலகட்டத்தில் போர் 85 அந்த 80 அந்த காலகட்டங்களில் அகதிகளாய் மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ராமேஸ்வரம். அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது, போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள், அரிசி, பருப்பு, மாத்திரைகள் சேகரிப்பதில் பள்ளி பிள்ளைகளை எல்லாம் பயன்படுத்தினாங்க. அப்போ நாங்கள் போய் துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது, ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம், அங்கே ஒரு நாடு இருக்குது, அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது, இனம் இருக்குது, அங்கே ஒரு தலைவர் நமக்கு விடுதலைக்கு போராடுறாங்க அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கம் திரும்புது. அப்போ இளம் வயதிலிருந்து தொலை தூரத்தில் இருக்க என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்து அப்புறம் படிச்சு அப்படி வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள். அண்ணன் அறிவுமதி, அண்ணன் சுகவீரபாண்டியன், கொளத்தூர்மணி, ஐயா நெடுமாறன், ஐயா வீரமணி, இவர்களோடு பழக்கம் வர இந்த அரசியல் பார்வை, இந்த தளம் விரியுது. அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம், இது இப்போ ஆட்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம், இந்த அம்பேத்கரிய பொது உடைமை மேடை, இந்த மாதிரி மேடைகளில் பேச அது அந்த பயணம் வந்து விரிவடைந்து அப்படியே போகும்.
அப்படியே வரும்போது இங்க இருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்க இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்துவார். நான் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன், அவரும் என்னை போன்ற இன உணர்வுமான பொதுவுடைமை சிந்தனை. அதுக்கப்புறம் வந்து எங்க அப்பா பாரதி ராஜா, அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைன்னா மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார் மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இது இல்லையோ, ஆனால் மொழி இனம் என்றதுல இருந்தது. அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை 2004 காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுறாரு. அப்போ நான் போக முடியல. அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அந்த விட்டுட்டு போக முடியல. திருப்பி அதுக்கப்புறம் படம் முடிஞ்ச போது 2007 அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புறாரு. கனடாவில் போய் பேசுகிறேன். அந்த பேச்சு நேரடியில் அங்கே ஒளிபரப்பப்படுது. தலைவர் பார்க்குறாரு, அது ஈர்க்குது. அப்போ என்னை சந்தித்து பேசும்போது திருப்பி அழைக்கிறாங்க, போக முடியாது. 2008 பிப்ரவரி அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது. அந்த முடியும் போது அவசர அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போகும்போது அவசர அழைப்பா நான் போய் தலைவரை பார்க்கும்போது போர் தொடங்கிட்டு அந்த சூழல்ல அங்கு இருந்த காலகட்டங்கள்ல எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை, பார்த்த காட்சிகள், அந்த இது அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பி அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடு மாறி ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல. சுடும்போது பக்கத்தில் நிறுத்திடுச்சு. தோட்டா வெடிக்கிறதை காட்டி என் சுமக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்க வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து வெடிக்கணும். பேச்சும் திரைக்கடையும் இராணுவத்தில் வலிமை மிக்க 2 படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது. எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு, இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம், நம் போராட்டத்தின் தேவை என்ன, தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை. ஒரு 5000 பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது? 5000 பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார். இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மாதிரி நிறுத்தியிருக்கிறார். அதுதான் அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது. தலைவரை பார்த்து நான் போகிற வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன். 2006ஆம் ஆண்டு திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் திரைக்கலைஞர் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து, தம்பி படத்தை எல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் ஐயா கலைஞர் அவர்கள். வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்தார். அந்த தலைவரை பார்த்து திரும்பும் போது அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாக திரும்பி நான் போராடி பார்த்தேன். பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய குரல் வலையை, என்னுடைய பேச்சு மக்களிடத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது, அரசுக்கு நெருக்கடி வருதுன்னு தொடர்ச்சியா என்னை 5 முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார். அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன், இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும், தமிழ் தேசியத்துக்கு என்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவி அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீண்டும், தமிழன் ஆழ்வான், தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டி இது காலம் எனக்கு இட்ட கட்டளை, வரலாறு தந்த பெரும் பணி. அதை நீங்கள் புரிந்து கொண்டு எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை, காத்திருப்பதில்லை. இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும். அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது. இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது. நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம். அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை, நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெரும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்தில் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்.
அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, மக்களை வைத்து பிழைக்க அல்ல, மக்களுக்காக உழைக்க, பணத்திற்காக அல்ல, பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக, அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கேள்வி கூட சார் கேட்டது, இந்த காலத்துல முடியுமான்னு கேட்டாரு. அனைவருக்கு ஒரு நேரடியான அரசியல் கேள்வி. 2019-20 கிறிஸ்துவ தலைவர்கள் நாம் யாரும் தமிழ்நாட்டில் மாற்றம் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். அது ஏமாந்தம் கடந்து போனோம். அடுத்து 4 ஆண்டுகள் முடிந்தது. இன்னும் எங்களுக்கான ஒரு வாக்கும் நிறைவேற்றப்படவில்லை என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளும் வாலிப சகோதரிகளும் நாங்கள் கேட்கும்போது, யார் உங்களுக்கு ஒரு ஆளுகைக்குள் வந்தால் நம்முடைய உரிமைகளை பெற்று தர முடியும் என்று கேட்கும்போது எல்லாம் பொதுவான கருத்து அண்ணன் சீமான் வர வேண்டும் என்றுதான் ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். 8.5% எப்பொழுது 38% மாறும் என்னோட முதல் கேள்வி. இரண்டாவது, என்னுடைய வேதாகம் சொல்லி அந்நிய கண்கள் அல்ல, எங்கள் சொந்த கண்களே காணும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அதன்படி அண்ணன் சீமானாகிய நீங்கள் தமிழக சட்டப்பேரவை நின்று செந்தமிழ் சீமானாகிய என்னும் நான் என்று சொல்லக்கூடிய நாள் எந்த வருடம் வரும் என்று உங்களுடைய கணக்கின்படி வைக்கப்பட்டு சொன்னால் உரிமைகளுக்காக காத்திருக்கிறோம். உங்களுடைய எழுப்பதுடைய வார்த்தைகள், எழுத்துள்ள வார்த்தைகள் வாழ்வை மாற்றுகிறது. ஆனால் உரிமை தருகிற இடத்தில் நீங்கள் கடந்து வந்தால்தான் அந்த உரிமைகளை எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சமாதானமாக இருக்க முடியும். அந்த கனவு நனமாகும். அந்த வருடம் எந்த வருடமாக இருக்கும் என்று உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அந்த கணக்கை நாங்கள் இதுல அவர்கள் கொடுத்த வாக்கு அப்படியே இருக்கிறது என்று நம்முடைய வேலாயர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வாக்கு அவர்களிடத்திலே அப்படியே இருக்கிறது. அந்த வாக்கை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வாக்கு நம்மிடத்திலே இருக்கிறது. இன்னும் நம்மிடத்திலே அவர்கள் சொல்கிறார்கள், எப்போது அந்த இடத்திற்கு வருவீர்கள்? 8 என்றைக்கு 32 ஆகும் என்று கேட்கிறார். நீங்கள் 1000 மக்கள் ஆசீர்வதித்து இறைமகன் ஆசீர்வதித்தால் 2026 அது 42 இறைமக்கள் உங்கள் வாக்குகளை நீங்கள் எனக்கு செலுத்தி இருந்தால் இந்த 8-16 ஆயிருக்கும். இஸ்லாமிய என் சொந்தங்கள் இந்த மகனை நம்பி வாக்கு செலுத்தி இருந்தால் அது 32 ஆயிருக்கும். இந்த வாக்குகளின் அடித்தளத்தில் தான் திராவிடம் இன்னும் நடனமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு என்று நீங்கள் நம்பிக்கொண்டு பத்திரமாக அவர்களை பல ஆண்டுகளாக பாதுகாத்து வைத்திருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதான் இங்க இருக்கிற சீட்டு. இம்முறை நீங்கள் ஒரு தெளிவுக்கு வாருங்கள். நான் நம்பிக்கைக்குரியவன் இல்லை, மோசமானவன், கெட்டவன் எப்படி? ஆனால் நீண்ட காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய தந்தையாருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீர்கள். இந்த 5 ஆண்டுகள் அவர் மகன் ஐயா ஸ்டாலினுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீர்கள். நீண்ட காலமாக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அவரை ஒட்டி வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு 4.5 ஆண்டுகள் கொடுத்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகன் 15 ஆண்டுகளாக ஒரு எளிய மகன் கத்திக்கொண்டே இருக்கிறானே, ஒரு தடவை அவனுக்குத்தான் போட்டுத்தான் பார்ப்போமே, வாய்ப்பை கொடுத்துத்தான் பார்ப்போமே என்று நீங்கள் ஒரு முறை தந்து பாருங்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என்னும் இறை மக்களுக்கு நான் சொல்கிறேன். தினமும் நீங்க ஜெபிக்கிற போது விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையே உம்முடைய அரசு வருக என்று வேண்டுகிறேன். தந்தையின் அரசு எப்படி இருக்கும் என்று உம்முடைய அரசு வருக என்று சொல்கிறேன். அந்த அரசு எப்படி இருக்கு? அதை யார் தருவா? யார் இந்த மண் உலகின் நிறுவும்? ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, இல்ல தம்பி உதயநிதியா, இல்ல தம்பி விஜயா? யார் நிறுவுவார்? சொர்க்கம் இருக்கும் என்று சொல்கிறார்கள், நரகம் இருக்குது என்று சொல்கிறார்கள். நரகம் எப்படி இருக்கும்? சொர்க்கம் எப்படி இருக்கும்? நரகம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு திராவிட
ஆட்சியாளர்களை ஸ்டாலின் எடப்பாடி ஆட்சி போல இருக்கும். சொர்க்கம் எப்படி இருக்கும்? உங்கள் மகன் வந்து தரப்போகிற ஆட்சி போல. சாராயம் காட்சி விஷத்தை ஊற்றி கொடுத்து விட்டு மக்களுக்கு விருந்து படைக்கிறேன் என்று சொல்வது அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், 1000 மக்கள், என்னரும் இறை மக்கள் ஏற்கிறீர்களா? 6 வயது குழந்தையிலிருந்து 60 பேர் மூதாட்டி வரை வன்புணர்வு செய்து கொலை செய்து இருக்கிறீர்களா? பல்லாயிரக்கணக்கான மலை பிரசங்களை செய்தார் இறைமகன் இயேசு. அந்த மலையை அறுத்து காசாக்குவதை நீங்கள் கண்டுகொள்ளாமல் போகிறீர்களே. ஹீரா மலையில்தான் இறை தூதர் நபிகள் நாயகம் அருள் பெற்றார் என்று படித்த நீங்கள் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறான் என்று வழிபடுகிற நீங்கள் அந்த குன்றுகளை எல்லாம் வெற்றி கொண்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதையே யாரு பேசுவோம்? என்னால் தண்ணீரை உறிஞ்சி வித்து விட்டால் சேமித்து வைத்து விட்டு செல்ல முடியும். மரங்களை வெட்டி விட்டால் நட்டு வைத்து விட்டு சென்று போக முடியும். ஆனால் மலையை மணலை யாரால் உருவாக்க முடியும்? உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமை யார் வந்தது? வளங்களை சுரண்டி கொடுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? உங்களுக்கு மட்டுமல்ல, 1000 தலைமுறைகளை தாண்டி உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உணராமல் செல்வதை மந்திரத்தால், ஜெபத்தால், அழுகையால், தொழுகையால் அரையங்கள மலையை உங்களால் வளர்க்க முடியுமா? ஏன் அதை பற்றி கவலை கொள்ளாமல் போனீர்கள்? சமூக குற்றங்களை எல்லாம் சட்டமாக்கினார்கள். கள்ளச்சாராயம் காய்ச்சுவது குற்றம் சட்டப்படி, அதை குடிப்பது குற்றம் சட்டப்படி, அதை குடித்து செத்தவனை அங்கீகரித்து 10 லட்சம் கொடுத்ததை எப்படி நீங்கள் அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? எப்படி அங்கீகரித்தீர்கள்? தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடும் மக்களின் கிளர்ச்சி, அது கொழுப்படுத்து போய் குடித்து செத்தான். இங்கே நடிகரை பார்க்க வந்து நெரிசலிலே சிக்கி செத்தான். அவன் வாய்வழியே போதை, இவன் கண்ணு வழியே காது வழியே போதை. ஆனால் மக்களின் கிளர்ச்சி, ஸ்டெர்லைட் ஆலையால் என்னுடைய வாழ்விடம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நீர் நஞ்சு, நிலம் நஞ்சு, காற்று நஞ்சு, என்னால் வாழ முடியவில்லை என்று கொடி இல்லை, ஒரு தலைவனை முன்னிற்கவில்லை. மக்களே கிளர்ந்தெழுந்து போறாங்க. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்களே கிளர்ச்சி செய்வார்கள், புரட்சி செய்வார்கள் என்கிறார். அதைத்தான் என் மக்கள் தூத்துக்குடியில் செய்தார். ஏன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டீர்கள் என்று கேட்காததே. அந்த செத்த குடும்பங்களுக்கு என்ன நிதி நிவாரணம் கொடுத்தீர்கள்? என்ன கொடுத்தீர்கள்? இந்த உண்மை கண்டறியும் குழுக்கள் ஓடி வராதே. இந்த சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்? தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், தண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி கலைக்கலாம், தண்ணீரை நிறுத்தி கலைக்கலாம், மண் கொடுக்கின்ற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று எப்படி கணித்தீர்கள்? தொலை தூரத்திலிருந்து குறிபார்த்து சொல்லுகிற சினைப்பு துப்பாக்கியோட காத்திருந்ததையே. ஒரு வண்டியின் மேலே இருந்து சரியாக குறிபார்த்து எப்படி சுட்டாய்? காலுக்கு கீழே தானே சுட்டு வந்து குறிபார்த்த கழுத்திலே எப்படி சுட்டாய்? உன்னை சுட சொன்னவன் யார் என்ற கேள்வி எழுப்பாததையே. எப்படிப்பட்ட அதிகாரங்கள்? இதெல்லாம் தான் நரகம், இதெல்லாம் தான் கொடுமை. தொட்டதுக்கெல்லாம் காசு, தொட்டதுக்கெல்லாம் காசு. ஒரு பணியா காசு, பணி இடமாற்றமா காசு, பணி உயர்வா காசு. ஊழல் லஞ்சத்திலே ஊறி போன இந்த சமூகம், கொலை கொள்ளை எல்லாம் சமூகம், சாதிய மத பெருமையிலே கொலை, எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நரகம் எப்படி இருக்குமோ அப்படி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி. நடக்க பாதை, எரிக்க மின்சாரம், குடிக்க தண்ணி, நஞ்சில்லாத உணவு, படிக்க கல்வி, படித்தால் வேலை. 75 லட்சம் பேர் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதிவிட்டு வேலைக்காக காத்திருக்கிறார். மொத்தம் 3937 இடத்துக்கு 15,52,000 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார். எங்கே போய் கொண்டிருக்கிறது நாடு? 10 லட்சம் கோடி கடன். இந்த 10 லட்சம் கோடி கடனை பற்றி நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம் ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, ஒரு நாட்டின் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்த முதலமைச்சரின் மகன், துணை முதலாக இருந்தவர், மாநகர தந்தையாக இருந்தவர், இப்போது 4.5 ஆண்டுகளாக முதலமைச்சராக இருப்பவர், இப்போது துணை முதல்வராக இருக்கிற என் தம்பி, ஒன்றிய செயலாளராக இருந்து வந்தேன் என்று பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்து பிறகு முதல்வராக இருக்கிற ஐயா எடப்பாடி, இந்த நாட்டிலே எந்த இடத்தில், எந்த தொகுதியில், எந்த பகுதி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று தெரியாமல் எழுதி வைத்து படிக்கிற இவர்களிடத்தில் எப்படி நாட்டை கொடுப்பீர்கள்? எப்படி கொடுப்பீர்கள்? மக்களின் துயரம் என்ன, வழி என்பது இதயத்தில் இருந்து மொழியாக வரவில்லை, மனதில் இருந்து வழியாக மொழியாக வரவில்லை, பார்த்து படிப்பவர்களிடத்திலே. அப்படி என்றால் நீ என் மக்களுக்கு பக்கத்திலே இல்லை.
என் மக்களின் இதயத்திற்கு நெருக்கமாக இல்லை. அவன் வழியை உணராத நீ எப்படி தலைவனாக இருப்பான்? ஒன்றுதான் கோட்பாடு என் உடன் பிறந்தார்களே. தகப்பன் என்பவன் என்னை பெற்றவனாக இருக்க வேண்டும். தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியும். இங்க என்ன கொடுமை நிகழ்ந்தது? எங்கே ஜெருசலேமில பெத்லகேமில பிறந்த இறைமகன் இயேசுவுக்கு என்னரும் தமிழ் புரியும் என்று என் அன்பு சொந்தங்கள், ஆயர் பெருமக்கள், இளம் குருமார்கள், பரலோகத்தில் எங்க பிதாவே என்பது கூட பிறமொழி என்று விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையை என்று தூய தமிழில் அழைக்க தொடங்கிவிட்டார். தான் பிதாசுதன் பரிசுத்தாவியை மாற்றி தந்தை மகன் தூயாவி என்று பேசத் தொடங்கிவிட்டார். ஆனால் எங்கோ பிறந்த இறைமகன் இயேசுக்கு என்னதும் தமிழ் புரிகிறது. என் இறை முருகன் சிவனுக்கு தமிழ் புரியாது என்பதை ஏற்றுக்கொண்டது இந்த திராவிட கட்சிகள் ஆட்சி. தமிழை ஒழிக்க வேண்டும். தமிழ் உணர்விலிருந்து, இன உணர்விலிருந்து தமிழர்களை அப்புறப்படுத்தாமல் தமிழர் அல்லாதவன் வாழவும் ஆளவும் முடியாது என்று திட்டமிட்டு செய்தார்கள் இந்த சதியை. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்புக்காக ஆயர் பெருமக்கள் பேசுகிற 6 பெருமக்கள் கேள்வி எழுப்பினார். இல்லை, இந்த நாட்டில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகனுக்கும், இந்த மண்ணில் வாழ்கிற ஒவ்வொரு மகனுக்குமான பாதுகாப்புக்கு நிற்பதுதான் தமிழர் தேசிய அரசியல். அது இந்து என்றோ இஸ்லாம் என்றோ அது பார்சி என்றோ பௌத்தர் என்றோ பார்க்காது. மண்ணில் பிறந்த மானுடன் ஒவ்வொருவருக்கும், உலக உயிர்கள் ஒவ்வொன்றுக்கும் உயிரான அரணான பாதுகாப்பை தருவதுதான் தமிழ் தேசியத்தின் அறம் சார்ந்த அரசியல். உங்கள் மகனுக்கு என்றால் கிறிஸ்தவருக்கு பாதுகாப்பு, இந்துக்கு பாதுகாப்பு, இஸ்லாமிய எல்லாருக்கும் பாதுகாப்பு. ஆட்டுக்கும் மாட்டுக்கும் மரத்திற்கும் மலைக்கும் கடலுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் அரசியல் பேசுகிற உங்கள் மகன் சக மனிதனை பாதுகாக்காமல் வெறுப்பார். இப்படி பேசுவது எப்படிப்பட்டது? ஒரு தேசிய அவமதிப்பது. இந்த மண் உலகிலே எங்கும் தேடுங்கள், தமிழர்களைப் போல மாண்புமிக்க உயிர்மேனையும் கொண்ட ஒரு இனக்குடி எங்காவது உண்டா? எடுத்துக்காட்டுங்கள். அதனால் அறிவார்ந்த பெருமக்கள், என்னிடம் இறை சொந்தங்களை இதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மகனையும் கைவிட்டு விட்டீர்கள் என்றால் இன்னும் ஒருவன் மொழி, இனம், இலக்கியம், வரலாறு, நிலம், வளம், காடு இதையெல்லாம் கற்றுக்கொண்டு ஒருவன் சிறை, நிறை, தடை, உடை, வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு என்று 260 வழக்குகளை தாங்கிக் கொண்டு இந்த மகன் எண்ணற்ற ஏச்சு, பேச்சு, அவமானம், பசி, பட்டினி, உறக்கம் எல்லாவற்றையும் துளைத்துக் கொண்டு இங்கு நிற்கிறார் என்றால் காரணம் எனக்கு முன்னவர். என்னை ஒரு தாய் கேட்கிறாள், என் உடன் பிறந்தார்களே, மேடையில் பேசி நேர்க்க விரும்பிருக்க இறங்கி போகும்போது மகனே என்று என் கையை பிடித்து அழுகிறார். என்னம்மா என்று கேட்டேன். இப்படி கத்திரியடா, நேர்க்க இப்படி பாடுபடுறியடா, இந்த மக்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று என்னை பார்த்து பரிதாபத்தில் பேசினாள். அந்த தாய்க்கு இந்த மகன் சொன்னேன், ரத்தம் சிந்தியவனுக்கு முன்பு வெறும் வேர்வை சிந்துகிற இந்த மகன் ஒன்றுமில்லை தாயே. உயிரையே கொடுத்து போராடி என் முன்னவர்களுக்கு முன்னாடி வெறும் உணர்வை கொடுத்து நிற்கிற ஒரு மகன் மிகச் சாதாரண ஒன்றுமில்லை, நீ தைரியமாக நான் வென்று வருவேன் என்று போனேன். அதனால நீங்க இந்த அரசியலிருந்து எந்த வழியில் நாம் கீழே சென்று விடுவோம்? எந்த வழி? எப்படி செய்வாய்? எல்லாவற்றுக்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தமிழை எப்படி மீட்சியர வைப்பாய்? தமிழ் படித்தால் தான் தமிழ் பயிற்சி மொழி, ஆங்கிலம் கட்டாய பாடமொழி. அரசு பள்ளி கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு வேலையின் முன்னுரிமை, தமிழில் படித்தவர்களுக்கு வேலையின் முன்னுரிமை சட்டம். கடை தெருக்களில் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழ் இல்லையா? இல்லை. தமிழில் விளம்பர பலகை இல்லாத கடைகளுக்கு 2 மடங்கு வரி. தானா மாற்றி அடுத்த நாளே மாறிடும் தமிழ் வரி. என்னங்க செய்ய முடியாத? செய்ய மாட்டான். தமிழ் சிதைந்து அழிவதை முதலமைச்சர் சொல்கிறார். ரெயின்போவை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள், வானவில் என்று எழுதுங்கள் என்று சொல்லவில்லை. காரணம், என் மொழி சாவதில் அவருக்கு கவலை இல்லை. அவர்கள் திராவிட மாடல், திராவிடம் சமஸ்கிருதம், ஆங்கிலம் உங்களுக்கு தெரியும், மாடல் ஆங்கிலம். ஏன் ஒரு தமிழர் ஆட்சி, தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி என்று சொல்ல நாக்கு வராது. அதனால நீங்க ஒண்ணு கவலைப்படாது. உங்கள் தமிழ் உங்களை பாதுகாக்கும். தமிழ் பேரன்பின் தாய், அவளுக்கு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏன் இந்த தாழ்த்தப்பட்டவன் சொல்லும் போது கோபம் வருது? அவன் என் உடன் பிறந்தான் தாழ்த்தப்பட்டவன் என்றால் ஒரு ஆள், ஒரு மகன் தாழ்த்தப்படவில்லை. என் தமிழ் தாழ்த்தப்படுகிறது, என் இனம் தாழ்த்தப்படுகிறது.
அதனால்தான் தேவேந்திர சமூக மக்களை என் உயிர் சொந்தங்களை பட்டியலில் இருந்து வெளியேறு என்று நான் உறக்க கத்த காரணம் அதுதான். என்னவனை நீ எப்படி தாழ்ந்தவன் என்று சொல்லுவாய்? என் இனம் சார்ந்த மகன் ஒருவன் தாழ்ந்தவன் என்றால் அங்கே நான் தாழ்த்தப்படுகிறேன். என் இனம் தாழ்ந்து, என் தமிழ் தாழ்கிறது. அது எப்படி ஒரு தன்மானமிக்க தமிழ் மகன் பொறுப்பார்? எப்படி பொறுப்பார்? நீ உள்ளே வா, நீ வெளியேறு என்றால் காதலை உடைத்து விட்டு வாடா வெளியே அழைத்து போகிற திமிரும் துணிவும் எங்களுக்கு உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த சபையில் கூடி நாம் பேசுவது வெறும் கிறிஸ்தவ மக்களின் பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களின் பாதுகாப்பு. அதற்கு வழிபாட்டக்கூடிய பெருமக்களாக எங்கள் ஆயர் பெருமக்கள் இருக்க வேண்டும். அசரத்து பெருமக்கள் ஓதுவார்கள், அந்த இமாம்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் புரட்சியால் பூத்த சமயங்கள் உலகத்திலே இஸ்லாம், கிறிஸ்தவம். அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று இறைமகன் சொன்னது உண்மையானால் அந்த அநீதியை எதிர்த்துத்தான் நான் இந்த புரட்சி தீயை பற்ற வைத்துக் கொண்டேன். அதை போல நபிகள் நாயகம் அவர்கள் ஊழல் லஞ்சம் பெறுபவன் மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக எழுதினார். நீங்கள் பெறவில்லை, பெற்றீர் என்று சொன்னால் பெறுகிற அவனுக்கு துணை நிற்கிறீர்கள். அப்பா அதே சாபம் உங்களுக்கு. அதனால் விலகி நில்லுங்கள் என்று இவ்வளவு கொடுமைக்கு பிறகும் இன்னும் இந்த திராவிட இந்திய தீய அரசியல் சக்திகளை ஆதரித்தால், அதுபோல காங்கிரஸ் கிறிஸ்தவ மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பு என்று எவன் சொன்னார்? யார் சொன்னது? எதிர்த்து போரிடுகிற நீட்டை கொண்டு வந்து நீட்டியவன் எவன்? அவன்தான். சகிக்க முடியாத வரிச்சுமை ஜிஎஸ்டி சுமத்தினவன் அவன்தான். இந்த என்ஐசி கொண்டு வந்தது அவன்தான். கண்ணு முன்னாடி நம் இனத்தை கொண்டு குவித்தவன் அவன்தான். அது சாவல்ல, தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்கிற பெருங்கணவன் சாவு. அதை என் அன்பு தம்பிதர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மீது என்ன? காங்கிரஸ் கட்சியின் கைச்சினத்தை படிக்கும் போது ஊர் ஊராக தெரு தெருவாக வரைந்த நான் இன்றைக்கு அந்த கைச்சினத்தை ஒழிக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த கைதான் என் இனத்தை கொள்ள பல ஆயிரம் 80,000 கோடியை வட்டியில்லாத கடனாக எண்ணி கொடுத்தது. அந்த கைது 3 கிலோமீட்டருக்கு அங்கே நிர்வாகம் நிக்க விட்டு அப்பாவுக்கு முன்பு மகளை, அம்மாவுக்கு முன்பு மகனை, தந்தைக்கு முன்பு மகளை, கணவனுக்கு முன்பு மகளை எல்லாரையும் நிர்வாணப்படுத்தி நிர்வாணமாக நடந்து வர வைத்து சோதனை என்கிற சோதனை சாவடியிலே சிங்கள ராணுவ வீரன் என்னரும் தங்கைகளை மார்வைத்தி இது என்ன குண்டா வெடிக்குமா என்று கேட்டதை பார்த்த மகன் உறங்குவானா? அந்த தெரிய கைக்கு கை கொடுத்திருந்தான் இந்த காங்கிரசுக்காரன் கை. அதை ஒடிக்காமல், மறைக்காமல், ஒழிக்காமல் நீ தூங்கினார் நீ மான தமிழச்சி மாறல பால் குடித்தவனா என்பதை உலகத்தில் எந்த இனத்தையாவது கொண்டு குவித்து விட்டு அந்த சொந்த இனத்திடம் வாக்கை பெற்று இந்த கட்சிகள் அரசியல் வலிமை பெற்றுவிட முடியுமா என்பதை எண்ணிப்பார். மானம், மலையாளி, கன்னடன், தெலுங்கன் இந்த மாதிரி செய்திருப்பானா? நாம் தான் அதை அங்கீகரிப்போம், நாம் தான் அதை செய்வோம். இன்றும் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியே என்ன அர்த்தம்? தமிழன் செத்து போன லட்சக்கணக்கா சாகும் போது கிளர்ச்சி என்ன? அண்ணன் கமலஹாசன் அவர்கள் தமிழில் தான் கன்னடம் வந்தது, கன்னடம் வரலாற்று உண்மையை சொன்னார். தாங்க முடிவதை கொண்டிருக்கிறார். ஆனால் கமல் சொன்னதில் என்ன பிரச்சனை என்று பேசியது ஒரு கண்கள். நானும் என் அப்பன் மணியரசன் என்பவர் இந்த நிலத்தில் எவர் அண்ணன் கமலஹாசனுக்கு துணையாக இல்லை. அப்படின்னா எங்க தமிழன் செத்து போனான். கால கொடுமை. இந்த கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேர் என்ன? ராஜராஜ சோழன் பெருவீதி, ராஜராஜன் பெருவீதி. மாற்றினார் ஐயா கருணாநிதி ராஜீவ் காந்தி சாலையில். இவர் மாற்றினார் ஐயா கருணாநிதி சாலையில். இவன் மாற்றுவார் பேரரசன் பெருவீதியில். என் அடையாளத்தை நீ பறித்தால் அதை திருப்பி அடித்து பறித்து அதே அடையாளத்தை நிறுவி. தைரியமா இருங்க. அது வந்துருமா போயிருமா ஒவ்வொன்றுக்கும் பார்த்து பார்த்து போராடிட்டு இருக்கிறோம்னா விட்டுருமா? வாக்கு இந்த ஒரு தடவை அந்த வாக்கு தூக்குங்க. அநீதி கேட்கிறா தூக்குங்க. இந்த மகனுக்காக போடுங்க. ஒரே ஒரு தடவை திரும்ப திரும்ப சொல்றேன். இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை போக்க சிலுவையை சுமந்தார். உங்கள் பிள்ளை இந்த மகன் இந்த மண்ணுலகில் இருக்கிற இந்த மக்களின் பசியை போக்க கடப்பையை சுமந்தார். ரெண்டுமே பாரம் தான். எங்களுக்கானது என் மக்களுக்கு. அது பாவத்தை போக்க, இது பசியை போக்க. சிலுவையை நெஞ்சிலே சுமக்கிற எண்ணரும் சொந்தங்களே உங்கள் மகனை கைவிட்டு விடாது. ஏனே
ராமா ஜபத்தானி என்று ஏன் தந்தையே என்று கைவிட்டீர்கள் என்று இறைமகன் இயேசு தன் தந்தையிடம் கேட்டது போல உங்கள் மகனை உங்களிடத்திலே ஏன் என் சொந்தங்களை என்னை கைவிட்டு விட்டீர்கள் என்று கேட்கிற நிலைமைக்கு என்னை ஆளாக்கிவிட்டார். 26 என்னோடு நில்லுங்கள், இந்த மண்ணோடு நில்லுங்கள், உலகம் நம்மோடு நிற்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இது இறைமகன் இயேசு மீதான. வணக்கம். மக்கள் அரசியல் தெளிவோடு இருக்காங்க. மக்கள் இருக்கிறாங்க இல்ல அப்படிங்கிறத தாண்டி அரசியல் தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் எல்லோருக்கும் இருக்கு என்பது உணர்ந்தவர்களுக்கு உணராதவர்களுக்கு உணர்ந்தவர்கள் கற்பிக்க வேண்டும், அறியாதவர்களுக்கு அறிந்தவர்கள் கற்பிக்க வேண்டும். மக்களை அவர்கள் சரியில்லை, அவர்கள் மோசம் என்று பழி சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது. இங்கே அரங்கிலே கூடியிருக்கிறவர்கள் யார்? நாம் எந்த கூட்டத்திலிருந்து வந்தோம்? அரசியல் அது தெரியாதவர்கள் நினைக்கிற அந்த மக்கள் கூட்டத்திலிருந்து தான் வந்தோம். அதுதான் வந்தோம். இத்தனை கோடி மக்களுக்கு ஒரே ஒரு பிரபாகரன் தான். எத்தனை ஆயிரம் பேருக்கு ஒரே ஒரு ஆயர், எத்தனை ஆயிரம் இறை சொந்தங்களுக்கு ஒரே ஒரு ஆயர், ஒரு மகன் தான். 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் பெருமகன் தான். அது மாதிரி அறியாதவர்களுக்கு, அரசியல் தெளிவில்லாதவர்களுக்கு, புரிதல் இல்லாதவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு மகனுக்கும் இருக்கு. அரசியல் தெளிவில்லை, அவர்கள் எல்லாம் பதர்கள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது, புறந்தெளிவிட முடியாது. உங்கள் முன்னாடி இருக்கிற உங்கள் உடன் பிறந்தான் யார்? யாருக்கும் தெரியாது. ஒரு எளிய மகன். இவன் யார்? எங்க அப்பா யார்? அமைச்சரா? இல்லை சாதிய பின்புலமா, மத பின்புலமா, இல்ல பெரிய பொருளாதார வலிமையா, ஊடக ஆதரவா? எனக்காக எந்த ஊடகம் அது பேசுமா? சீமான் நல்ல அரசியல் பேசாது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிதாக சின்னங்களை தருவார்கள். கொண்டு போய் சேர்க்கப்படாத வாழ்படுவோம். நன்கு அறிமுகம் இல்லாத வேட்பாளர் பிள்ளைகள். காசு இருக்காது, துண்டறிக்கை கூட காசு இருக்காது, சாப்பிட்டுக் கொள்ள எரிபொருள் நிரப்பிக் கொள்ளக்கூட வசதி இருக்காது, படுத்து உறங்க ஒரு விடுதி எடுத்துக்கொள்ள வசதி இருக்காது. அப்படி திண்ணைகளிலே தெருக்களில் ஒருவருக்கு ஒரு அடுக்கடுக்காக படுத்துக்கொண்டு நாங்கள் ஓடி உழைத்து இன்னைக்கு 36 லட்சம் மக்கள், அதற்கு மேற்பட்ட 36,000 மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி 3வது பெரிய அரசியல் கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால் இத்தனை பணமழை, இவ்வளவு சாதிய உணர்வு, மத உணர்வு, சாராயம், பணம், இதை தாண்டி இனம் மானம் என்று இந்த பிள்ளைகளை தேடியிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அரசியல் தெளிவு பெறாதவர்களா என்பதை என்னரும் தம்பி புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் எல்லோரும் பிழையானவர்கள் என்று சொல்லாதீர்கள். மக்கள் மகத்தானவர்கள். மக்களை நம்பாது ஏமாற்ற நினைப்பவன் தான் ஆபத்தானவன். அவனை ஒழிக்கணும். அதுதான் நம்ம வேலை. அண்ணனுக்கு வணக்கம். தமிழ் தேசிய களத்துல படிக்கிற அந்த சீமானா எங்களுக்கு தெரியும். நீங்க திராவிட தீகா மேடைகள்ல பேசுறாங்கல்ல, கடவுள் மாதிரி பேசுறாங்க. அங்க உங்களுக்கு அப்படிதான் கற்பிக்கிறாங்க. ஏன்னா பல பேச்சுக்கள் நான் முன்னாடி கேட்டோம். தமிழ் தேசிய படிக்கிற சீமானா எங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல அவங்க அப்படிதான் சொல்லி தராங்க. நீங்க படிச்சிருக்கீங்க, அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துங்க. 2வது கேள்வி, இவ்வளவு உலகத்துக்கே அறிவை கடன் கொடுத்த இடம்னு சொல்றீங்க. அது இந்த மாதிரி வந்து ஒரு 41 பேர் படிக்கிற அளவுக்கு போன காரணம், காரணமான ஊடகங்களை நீங்க ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க? இல்ல நான் ஊடகத்தை விமர்சிக்கிறது நம்ம வேலை, விமர்சிக்கிறது அவங்க வேலை. பெரியார போட்டு பழகிற மாதிரி ஏன் ஊடகம் இல்ல, ஊடகம் வந்து ஒரு நிலைத்த நிலைப்பாட்டில் இருக்காது. தம்பி புரிஞ்சுக்கணும். ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒவ்வொரு வேலையும் முதல் கேள்வி அங்க அதுதான் கற்பிக்கிறாங்க. அவங்க கற்பிப்பது பிராமண எதிர்ப்பு, இந்த சாதி மறுப்பு, ஒழிப்பு, கடவுள் மறுப்பு, இதெல்லாம் அதான் சொல்லுவாங்க. அதுலதான் அது எல்லாத்தையுமே வந்தது. இந்த கடவுள் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழர்களுக்கு கடவுள் கிடையாது, இறைவன். இயேசு கூட நீங்க நம்மோடு வாழ்ந்த ஒரு இறை மகன். அவர் வந்து ஒரு மானுடன் இன்னொரு மானுடன் மானுட சமூகம் பாதிக்கப்படும் போது ஒரு கிளர்ச்சி செய்த ஒரு புரட்சியாளர். நான் தேவகுமார் அப்படிதான் நம்ம போட்டோம். நபிகளும் அப்படித்தான் அநீதி எதிர்த்து போர் செய்யும், அப்படித்தான் தலைவரும் அப்படித்தான், முருகனும் அப்படி. நம்ம கற்பிக்கப்பட்ட முன்னோர்கள் எல்லாம் அப்படித்தான். தமிழர்களுக்கு இறைதான் உண்டு, தெய்வம் தான். தெய்வம்ங்கிறது எப்படி வருது? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி அப்படிதான். நீங்க அன்னை தெரசாவை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஒரு மகள், அந்த மகளை இன்னைக்கு ஒரு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு எல்லாரும் விட்டு நாட்காட்டியிலையும் பூஜையிலையும் சம வழிபாட்டு அறையிலும் இருக்குதுன்னா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வன் என்னன்னா ஒரு மனிதனை நல்லவன், ரொம்ப நல்லவர்,
ஆக சிறந்தவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், அதுக்கு மேல வார்த்தை இல்லை, தெய்வம் என்று போட்டு உயர்வுல ஒன்றி வச்சது. அததான் தமிழர் முன்னோர்கள் கற்பிக்கிறாங்க. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று சொல்லி நல்ல அரசாட்சி செய்கிற அரசனை இறைவன் என்றுதான் போற்றுது. அதனால நீங்க அவங்க அப்படி கற்பிச்சாங்க. ஒரு காலம் வரும்போது நமக்கு உணரும் போது இது வரல நம்ம பாதை. நீ பெரியார்ட்ட இருக்கும்போது அப்படி பேசுறீங்க. ஆம், அது நான் நடந்து வந்த பாதை, அது நான் வழி நடந்த பாதை. இப்போது 2010 2008 இருந்து இப்ப போறது நான் வழி நடத்தும் பாதை. அதனால அதுல போய் நான் வேலைக்குள்ள சாத்தி அதை கொடுக்க மாட்டேன். அப்புறம் இன்னும் உன் வீட்டுல என் பெரியார் படம் இருக்குன்னு கேட்கிறாங்க. நான் அப்ப அப்படி இருந்தேன். நம் புரட்சி பாவலர்கிட்ட நிறைய சமஸ்கிருத சொற்களை சேர்த்து எழுதிடுறேன். அதை மாத்திரலாமான்னு இல்லை. இல்லை, நான் வந்த பாதை அப்படித்தான் வெயி, பிறகு நான் தூயதை விடுங்க. பாருங்க, வென்று வருவான் திராவிட காலை என்று பாடிய நமது முன்னவன் புரட்சி பாவலர் நறுக்குவ புகையின் வேறு சிறுத்தை பெரும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் முரசனவாய் குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிட்டு கொட்டடா முரசம் வந்தான். அவன் கடைசிக்கு வந்தான், பேரை கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். விளங்குதா? அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க, ஊடகத்தை ஏன இருக்கிறது கேள்வி கேட்டேன். நீங்க திருப்பி அதான் செய்தி அவ்வளவுதான் செய்தி திருப்பி காட்டுங்க. அதை ஒரு பெருமையா போதையா மாத்துறீங்க. அதனால அதுல அவங்க செய்யறது ஊடகத்தில் பணி செய்ய உடன் பிறந்தார்கள் பொறுப்பாங்க. முதலாளிகள், தனி முதலாளிகளினுடைய கையிலே ஊடகங்கள், தனி முதலாளிகளுக்கு லாப தேவை இருக்கும், மக்கள் சேவை இருக்கு, நற்செய்திகளை கொண்டு போவது அதுல லாப நோக்கம்தான். அப்போது அதிகாரத்தில் இருப்பவர்களோடு அனுசரிச்சு போவது. புதிய தலைமுறை ஒரு செய்தியை போட்ட உடனே அரசு தடத்திலிருந்து தூக்கி விட்டதை நீங்க பார்க்கிறீங்க. அந்த நிலைமைக்கு வர வேண்டாம் என்று அவர்கள் நினைக்கிறார். புரியுதா? நம்ம மாதிரி வாடா அப்படின்னு நம்ம போக முடியாது. நம்மகிட்ட இலக்கம் ஒன்றும் இல்லை, அவங்க கிட்ட இலக்கம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி விஜய் பேசவே மாட்டாரு, அவரை பத்தி 24 மணி பேசுவாங்க. நான் எல்லாத்தையும் பேசுவேன், என்னை பத்தி பேச மாட்டேன். ஏன்னா அவங்க கடைபிடிக்கக்கூடிய நேர்மை. நான் என்னைய விண்ணுதி நிலையத்துல எடுப்பாங்க 1000, அப்புறம் இறங்கும் போது எடுப்பாங்க, விடிவாசல் எடுப்பாங்க, தூங்குமாங்க எடுப்பாங்க, எந்திரிக்கும் போது எடுப்பாங்க. ஆனா நான் கழிக்காம நேர்காணம் கொடுப்பேன். அவர் அதை எதிர்கொள்ளவே மாட்டார். அவரை ஆஹா பாருங்கள், ஓஹோ பாருங்கள், அது அவர்கள் கடைபிடிக்கிற தர்மம். அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஒன்றை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், எனக்காக இந்த ஊடகம் ஆதரிக்கும், எனக்காக இவர்கள் பேசுவார்கள் என்று நம்பி வந்தவன் அல்ல நான் இப்பவும் சொல்றேன். நீங்க எல்லாரும் என்னை விட்டு போனாலும் ஒற்றை மகனாக இந்த மண்ணில் என் கால்களை என் கனவு வழிநடத்தி, நான் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கியவன் அல்ல. உங்க கால்களை நம்பி நான் பயணத்தை தொடங்கினா, நான் திருப்பத்தூர் போகணும் போது நீ திருவாரூர் போய் நின்று என்னப்பா நான் திருப்பத்தூர் போகணுங்க, இல்லங்க நான் திருவாரூர் என்னப்பா அப்படின்னா என் உங்க காலம். அதனால எல்லாரும் எல்லாத்தையும் பேசிட்டாங்க. ஸ்டாலின் வீட்டுல நிற்கும் போது எஜமான் கோச்சுக்குவாருன்ட்டு அவர் என்ன பேசுவாரோ அதை பேச வேண்டியது. இவ்வளவு நான் பேசுறேன்ல, இது மாதிரி இந்திய நாட்டுல ஒரு தலைவனை பேசுவோம். என இந்த நிலத்திலேயே நெஞ்சு இதயம் முழுமைக்கு வலியும் மண்டை முழுக்க கனவும் வைத்திருக்கிற ஒரே மகன். என் கல்வியை என் மருத்துவத்தை என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு, விவசாயத்தை மீட்டு கனவு அவனுக்கு. அதனால ஊடகத்தை குறை சொல்லி பயன்படுது. இன்னைக்கு பேசுவார்கள், ஒருவேளை 26க்கு அப்புறம் நமக்கு அதிக வாக்கை வாங்கி பெற்று உயர்ந்துட்டோம், சீமான் வந்துருவாருன்னா நீங்க வேணா என்னை போடாதீங்கன்னு சொல்லுங்க, நீங்க பேசாதே எங்களை பத்தி நான் பேசுவாங்க. அதனால அவர்களை சொல்லாதீர்கள். அவர்கள் வேலையை செய்கிறார்கள், நம் வேலையை செய்கிறோம். தமிழ் வளர்த்த சீகன் பார்க்கு, ஜி போப், ராபர்ட் ஜி நோபெலி, ஜோசப் லெஸ்லி, வீரமாமுனிவர், எல்லிஸ் மோலர் மேலை தேய மிஷனரிகளுக்கு சிறப்பு செய்யும் வகையில் பதாகைகள், சுவரொட்டிகள் வெளியிட்டு வீர வணக்க நிகழ்வுகளை நாம் தமிழர் கட்சி சார்பாக முன்னெடுக்காததற்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணம் இல்ல, நீங்க சொல்லிட்டே செஞ்சிருவோம், அதுல ஒண்ணும் இல்ல, உறுதியா செய்வோம். எல்லிஸ் இல்லை என்றால் நமக்கு மறை திருக்குறள் வந்திருக்காது. அவரை போல அங்கே சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் எல்லாம் சமஸ்கிருத மொழிதான் சிறந்தது, அந்த இலக்கியங்கள் தான் மேன்மையானது என்று போட்டுக் கொண்டிருந்த போது அதற்கு மூத்த ஒரு மொழி இருக்கு தமிழ் என்று நம்முடைய
மொழியின் பெருமையை இலக்கிய பெருமையை கொண்டு கொண்டு எல்லிஸ் அவர்கள் தான். அதனாலதான் எல்லிஸ் தெரு என்று இருக்கிறது. ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தெரியும் தேவாவணி, அதில் இருக்கிற கோடியாத்து தாவீது அதை பலமுறை நம் தலைவர் எடுத்தினால்தான் அதை படித்து பெருமையோட பேசியவன். இதுவரை நம்ம செய்யாத விட்டது தவறுதான். இனிவரும் காலங்களில் ஒரு தேதியை குறித்து நம்முடைய எல்லிஸ் அவர்கள், நம்முடைய வீரமா முனிவர் போன்றவர்கள் தமிழின் மீது இந்த பற்றின் காரணமாக தன் பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றிக்கொண்ட அந்த பெருந்தகை எழுத்து சீர்திருத்தி ஏகி பக்கத்தில் துணைக்கால் இடத்துல இழுத்து விட்டு ஏற்கால் போல சீர்திருத்தம் செய்த அந்த செம்மலுக்கு உறுதியாக நம்ம வணக்கத்தை செலுத்துவோம். அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு நினைவுடன் கட்டி இந்த பெருமக்களை எல்லாம் ஒரே இடத்துல வந்து ஆண்டுதோறும் பண்ணுவோம். ஆமா, இந்த ஆண்டே செய்வோம். நாயர் பெருமகனார் தலைமையிலே செய்வோம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய வாழ்த்துக்களையும் நான் படிக்கும் போது எனக்கு உள்ளம் சிலிர்க்கிறது, உற்சாகம் பிறக்கிறது. இறைமகன் இயேசுவே என் தலைக்கு மேல் நின்று ஆசீர்வதிக்கிற மாதிரி தான் நான் மைக் பக்கத்துல மைக் பக்கத்துல கேள்வி என்னை மட்டும் அசிங்கப்படுத்துறதா உங்களே நீங்க அசிங்கப்படுத்த அதை எப்படி செய்யாம வெறும் எண்ணிக்கையில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதுல நிறைய பெண்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து எல்லாருக்கும் வாய்ப்பு. ஒவ்வொரு கிறிஸ்தவத்துல எல்லா சமூகம் சார்ந்தவர்களும் பிள்ளைகளையும் கிறிஸ்தவர் முதலியார்களையும் கிறிஸ்தவர் உடையார்களையும் கிறிஸ்தவர் நாடார்களையும் கிறிஸ்தவர் ஒருத்தரையும் ஆதி தமிழர்லையும் கிறிஸ்தவர் தேவேந்திரலையும் கிறிஸ்தவர் எல்லா கிறிஸ்தவருக்கும் இதுல வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க கொடுத்துருக்கோம், கொடுத்துக்கிட்டு இருக்கோம், இந்த வாட்டி கொடுக்குறோம். இதுல கூட குழப்பிக்காது. இந்த கேள்வியை இந்த கேட்க நீ உனக்கு நீ மூணு வேலை பரிசா சாப்பிடுக்கான்னு கேட்கணும். நீங்க நிக்கிறதா சொல்லுவோம். வேற வேற உறுதியா கொடுக்குறோம், கொடுக்கும். கிட்ட வாங்க, குறி வாங்கி இப்படி அருகில் வச்சு பேசுங்க. இங்க கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமா நீங்க அரசியல் பண்ணிட்டு மக்களுக்கான அரசியல் நீங்க பண்றீங்க, ஓட்டுக்கான அரசியல் அவங்க பண்றாங்க. இதுல வந்து நீங்க 10 ஆண்டு காலமா கத்தி சில மேடைகளை மயக்கம். ஆனால் இந்த அரசியலை வந்து மக்களுக்கு இன்னும் புரிய வைக்க முடியல. ஏன்னா எல்லா ஆடு மாடு மார்க்கெட் எல்லாத்துக்குமே பேசுறாங்க. ஆனா ஓட்டு புரிய வச்சு பேசுறாங்க. கடந்து போக கடைசி நேரத்தில் வெங்காயத்தை வச்சு போடுற மாதிரி பணமழையா கொட்டி அதுல இருந்து எப்படி அதே போல சாதிக்கு எல்லாருமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு ஆனா கடைசியில் பார்த்தா ஜீவன் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இது எப்படி எந்த இடத்துல கொண்டு போறாங்க அரசியல் பெரிய வேலை இல்லை. அவர்கள் நிறைய இதை மாற்றினார்கள். நாம் வரும்போது நிறைய இதை மாற்றினோம். உலகம் உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். தமிழ்நாடு என்று பெயர் வைக்க சொல்லி போராடணும்னு ஒரு தெருவிலோட பேர் இல்லைங்கிறது சங்கரலிங்கனாருக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அதனால நிறைய வேலையை செய்யிருக்கு. ஒரே வார்த்தையில் ஓடி கடமை கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வார்த்தை இது செய்யலாம், அதை செய்யலாம். 10 ஆண்டு 15 ஆண்டுகளா கத்துறீங்க, ஒண்ணு கேட்குறேன்னு சொல்லுங்க. 21 தேர்தலுக்கு முன்னாடி இந்த ஆயிரம் பெருமக்கள் இந்த மகனை அருகில் வந்து அழைச்சிருந்தா இந்நேரம் அவர் கேட்கிற 16 32 வந்து அவங்க வரல. கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகிப்பாங்க. தமிழர்களுக்கு வந்து நம்புற வர சந்தேகம், நம்பிட்டா அவை உடல் மண்ணுக்குள்ள போனாலும் அப்போ மாறணும். அப்படிதான் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் நம்பிட்டாங்க. அவர் மரணிக்கிறவரை பதவி விட்டவர் யாரு நம்ப. அதுக்கு நம்ம நம்பிக்கைக்குரியவரை நடந்துகிட்டே இருந்தாதான் இந்த பயம் வரணும்.
அப்ப இது பாருன்னா நீண்ட காலமா வஞ்சித்து ஏமாற்றப்பட்ட ஒரு இன மக்கள் எது ஒன்றையும் எளிதாக நம்பிவிட மாட்டாங்க. கொஞ்சம் சந்தேகப்பாரு, அதுல தெளிவு பெற்ற பிறகு இருக பிடித்துருவார். நாமளே உதறணும்னு எதிர்விட மாட்டாங்க. அது மாதிரி கொடுத்துருங்க. நீங்க எப்பவுமே மக்களை போல சொல்லி மக்கள் பெற்ற தாய் தந்தை இருக்காங்க, உடன்பிறப்பு உங்களை பெற்ற தாய் தந்தை என் தாய் தந்தையரை குறை சொல்றாங்க. அவங்க சரியான இந்த மாதிரி நீங்க பெற்று வளர்ந்து இந்த மாதிரி இருந்திருக்க முடியும், நீங்க சொல்ல இருந்திருக்க முடியும். அதனால மக்களை குறை சொல்வது மக்கள் மகத்தானவர்கள். நாம் மக்களுக்கு இன்னும் அருகில் போய் அவர்களுக்கானவர்களாக அவர்களை நம்பிக்கைக்குரியவர்களாக மாறணும். அதான் நாம செய்யணும். அரசியல் வந்துச்சா? வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைய இருக்கு ஐயா. கடைசியாக ஐயா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு டைம் ஆயிடுச்சா? பத்திரிகைகள் கேள்வி கேட்கல, கமெண்ட்ல கேள்வி கேட்கல. சொல்லுவாங்க ஏதாவது அரசியலையோ இல்ல அறிவுபூர்வமா சில காரியங்களை பேசும்போது அவங்க இவங்க எப்படி தடை செய்வாங்கன்னா, அரசியலையும் ஆன்மீகத்தையும் ஒன்னா சேர்ந்தாரு. இது திருச்சபையில மட்டும் இல்லை, பொதுவாக எல்லா தங்கள் அறிவாளி அப்படின்னு சொல்லி கொடுக்குற அத்தனை பேருக்கும் இது ஒரு பொதுவான கருத்தாவே இருக்குது. அரசியல் வேற, ஆன்மீகம் வேற. ஆனா நீங்க பேசுற அரசியல் ஒவ்வொன்றும் வழிபடத்தில் நின்று எங்கள் குருக்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அந்த நன்மைகளை தான் நான் பார்க்கிறேன். நான் அந்த மாதிரி முரண்பட்டு நிற்கிறேன். ஏன்னா கடவுளுடைய கூட வாழ்றாரு, அப்படிதான் எனக்கு போதிக்கப்படுது, நான் நம்புறேன். அப்ப எப்படி என்னால அரசியலை தவிர்த்து வாழ முடியும்? இது எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னா, எல்லாருக்கும் உள்ள குழப்பமா தான் எனக்கு இருக்குது. இது உங்களுடைய பார்வை. இல்லை, ஆன்மீகம் என்பது இப்ப நீங்க ஆன்மீகம், இந்த வழிபாடு, இது எல்லாம் நான் சொன்னேன்ல உங்களுக்கு, எல்லாவற்றையும் ஒட்டுமொத்த சுருக்கமான சொல்தான் அரசியல். நீங்க இறைமகன் இயேசு செய்த செயலுக்கு பெயர் என்ன? அந்த செயலுக்கு பெயர் உங்களுக்கு அநீதியை நீங்க அவர் சொல்றாருல, திக்கற்றவனுக்கு திசை காட்டணும். அதுதான் அரசியல். அதுதான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அவன் பிரச்சனை வீடு அடிக்கிறான்னா ஓடியா சீமான் பாதுகாத்து கொடுக்குறான். அதுதான் அவர் சொல்றாரு. நம்ம தெரியும் அது ஆன்மீகம் வேறு அரசியல் வேறு. இவங்க வெவ்வேறு சொன்னா பேசுவாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கு அரசியல், புரியுதா உங்களுக்கு? ஒன்னு இங்க மறந்துடுறாங்க. அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி ஒன்று. அரசியலை கற்பிக்காதது கல்வி. இங்க படிச்சவன் அரசியல் செய்யக்கூடாது. அப்ப யாரு செய்யலாம்? புரியுதா உங்களுக்கு? கற்றவர் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். நீ கற்றவர்கள் விலை நிற்கிறதுனால கயவர்கள் அதை ஆக்கிரமிச்சு விளையாடிட்டு கொலைகாரனும் சாரா வியாபாரியும். இன்னைக்கு கல்வியாளர்கள் யாரு? கல்வி தந்தைகள். 20 ஆண்டுக்கு முன்னாடி சாரா வியாபாரி. சரிதானே? 6 கொலை பண்ணா நீங்க கமிஷனர், 20 கொலை பண்ணா அமைச்சர். இப்படித்தானே? 2 மலையை வெட்டினா நீங்க எம்எல்ஏ, ஒரு 10-20 மலையை வெட்டினா அமைச்சர். இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால ஆன்மீகம், அரசியல், கல்வி இதெல்லாம் பிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க ஜெப வழிபாட்டுல நம்ம என்ன செய்யலாம்? என்னன்னா நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல அரசியலை கற்பிப்பது, அதை தாண்டி ஆக சிறந்த இறைப்பணி இருப்பதா எனக்கு தெரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நல்லது செய்யணுங்கிறீங்க. நீ எல்லோருக்கும் நல்லவனாரு, உண்மையாயிரு, நேர்மையாயிரு, பொய் சொல்லாதே, தீமையான சிந்தனையை தர. இதெல்லாம் ஒரு நல்ல அரசு அமையவில்லை என்றால் இன்றைக்கு இருக்கிற அரசு ஒரு குற்ற சமூகத்தை உருவாக்கி கொண்டே. நீங்க உதாரணமா ஆசினின்னு ஒரு சின்ன வயது தங்கை, ஒரு 6-7 வயது, அவளை ஒரு பையன் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சாங்க. அவர் இறந்தப்ப அந்த ஆசினி வீட்டுக்கு நான் சென்றேன். ஒரு துயரங்கள் ரொம்ப வலியை தம்பி. அவளை கொலை செய்த அந்த தம்பி சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த பையன் 30 நாள்ல ஒரு பிணையில வெளியில வந்து திருப்பி தன் தாயவே கொலை செஞ்சார். அவர் கொலை செஞ்சுட்டு என் தாயை ஒத்துக்கிட்டு சிறையில் இருந்தார். அவருக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை ஒரு நாளைக்கு முன்னாடி நீக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார்.
வெளியில வந்துட்டாரு. இப்ப நீங்க இப்படி இந்த சமூகம் உங்களுக்கு என்ன கற்பிக்குதுன்னா, அந்த நீதி என்ன கேக்குது? உரிய சாட்சியங்களோட இவர் குற்றத்தை நீங்க நிரூபிக்க தவறிட்டீங்க. இருந்த ஒரே ஒரு சாட்சி எவருடைய தந்தை, அவருடைய தாயுடைய கணவர் பிறர் சாட்சியா மாறிட்டதுனால சாட்சி சான்று உறுதியாளர்னால விடுதலை. இப்ப இந்த நீதி உங்களுக்கு என்ன போதைக்க நினைக்குதுன்னா, எந்த குற்றத்தை செய்யும் போதும் ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு செய்ய, இல்லைன்னா என் சாட்சியே இல்லாமல் செய்யும். சாட்சியே இல்லாமல் செய்தால் அது குற்றம் ஆகாது என்று கற்பிக்கும். அப்ப வெளியில வந்த இந்த இளைஞன் அவன வயதை ஒத்த இளைஞனுக்கு என்ன கற்பிப்பார் என்பதை, எந்த மாதிரி முன்மாதிரி ஆவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எந்த குற்றமும் செய்யலாம், சான்று இல்லாமல் செய்யலாம். எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடி எவனுக்கு தெரியாம, எவ்வளவு வேணாலும் கொலை செய்ய சாட்சி இருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ணிட்டாங்க, இறந்துட்டாரு தெரியுது. கொன்னவன் யாருன்னு ஏன் கொண்டான்னு ஏன் சொல்ல? தூத்துக்குடியில செத்துட்டான், சுட சொன்னது யாரு? கொடநாட்டுல வந்து 5 பேரை கொண்டுட்டான், செத்துட்டான், அது தெரியுது. கொன்னவன் யாரு, கொண்டு சொன்னவன் யாரு தெரியுது. அப்ப என்ன மாதிரி கற்பிக்கப்படுது அப்படின்னா, ஒரு சமூகம் திட்டமிட்டு ஒரு குற்றச்சம்பவமாக வருது. இதெல்லாம் தவறு இல்லை, 90 நாள்ல வந்துடலாம், அதிகபட்சம் போனா 6 மாசத்துல வந்துடலாம். இடிக்கும் போது குற்றம் பெருகிட்டு, அப்ப நல்லதை விதைக்கும் போது நல்லதே முளைக்கும். அப்ப நீங்க நல்ல செய்திகளை சொல்லுகிற போது தானாக நல்ல அரசியல், தீமையை தவிர்த்து நன்மையை மக்கள் தேட தொடங்கும் போது, நல்மணிகள் முளைக்க தொடங்கும் போது, நல்நாற்று வளர தொடங்கும் போது நாடு மக்களும் வளர்ந்துடும். அப்போ ஆக சிறந்த இறைப்பணியை நற்கருத்துக்களை விதைப்பதுதான். அந்த நற்கருத்துலதான் நல்ல அரசியல் இருக்கு. அதுதானே ஆன்மீகம். நீங்க ஆன்மீகம் என்பது என்ன ஐயா சொல்றாரு, அதன் வரவேற்புரை அன்பு, அதன் வரவேற்புரை கருணை, அதன் வழிபாட்டுவரை என்ன தியாகம். அவர் சொல்றது எப்படி பார்த்தாலும் அன்பு, கருணை, பரிவு, இரக்கம், இதெல்லாம் தான் ஆன்மீகம். அன்புதான். அப்போது ஆன்மீகம்ங்கிறது இதெல்லாம் கற்பிக்கிறது. நீங்க அதெல்லாம் நம்முடைய தமிழ் தேசிய அரசியல் சொல்லுது. மரத்தை வெட்டாத, மரத்தை வெட்டாத, கடலுக்குள்ள நீங்க பிளாஸ்டிக்கை போடாத, அணுகுண்ட போட்டு கும்மி அடிக்கிறது இல்ல, பிளாஸ்டிக்கை போட்டாலே அடிக்கணும்னு நம்ம கத்துறதுக்கான அதுதான். சிலர் வணங்குகிற சாமியை அதை காப்பாற்ற கவலைப்படுறாங்க, நம்ம வாழ்க்கை பூமியை காப்பாற்ற கவலைப்படுறாங்க. சிலையை சாமின்னு வச்சு வழிபடுகிறாங்க. அந்த சிலையை தந்ததே இந்த மலைதான் என்று கற்பிக்க. கோட்டை கட்டி ஆண்டோம் என்று பேசுறோம். கோட்டையை கொடுத்தவரே அவதான். கோட்டை இருந்த அத்தனைகள்லாம் அவ தந்ததுதான். நீ சாமின்னு கோயிலுக்கு கொடை கொடுக்கிறாய், கோயிலே கொடையா கொடுத்தது அவதான், அந்த மலைதான். அதனால அது மலை இல்லை, நம் பூமி தாயின் முளை, அதை பாதுகாக்க உழை, அவள் இல்லை என்றால் ஏது பூமியில் மழை இப்படின்னு நமக்கு சொல்றதுக்கான இதை கற்பிக்கிறது ஆன்மீகமா, அது அரசியல். அதனால தயவு செய்து இந்த கொள்கை எதிரி, அரசியல் எதிரி ரெண்டைக்கும் குழப்பிக்கிறீங்களா? அப்படி ஆன்மீக அரசியல் கூட குழப்பம். அரசியலும் ஆன்மீகமும் பிரிக்க முடியாத ஐயா, ஒரு கிளை கேள்வி மட்டும் கேட்டலாமா? கிளை கேள்வி தான், இல்ல கேட்ட கேள்வியோட கிளை கேள்வி. என்ன கேள்வி ஐயா? ஆமா ஐயா, மைக் கொடுக்க முடியுமா? வயர்லெஸ் மைக். வணக்கம். கிறிஸ்தவர்களும் சரி, போதகர்களோட பிழைகளோட தலையாய இறைப்பணி என்னன்னு பாத்தீங்கன்னா மதமாற்றம். மதமாற்றம் வந்து இறைப்பணின்னு ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். அதனாலதான் கைப்பிரதிகள்லாம் உபயோகப்படுத்துறாங்க. இதை பத்தி உங்க அரசியல்வாதியா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆட்சிக்கு வந்தா இது வந்து சட்டப்படி குற்றம்னு நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் சட்டப்படி குற்றம், அதெல்லாம் போட்டு. அப்ப என் தெருவுக்குள்ள வராத நீ பரப்பைங்கிறது சட்டப்படி குற்றமா, சட்டப்படி செய்ய? அப்ப மதமாற்றத்துக்கு நீங்க முழுமையை ஏற்றுக்கொள்வீங்க? மதமாற்றம் ஏன் வருதுன்னு சொல்லு. முதல்ல நீ என்னை மனுஷனா மதி. இந்த நாட்டில் சுதந்திரம் என்பது எதுக்கு? நான் விரும்பிய தெய்வத்தை வழிபட, நான் விரும்பிய உணவை உண்ண, நான் விரும்பிய உடையை உடுத்த, விரும்பிய கல்வியை கற்க, இதெல்லாம் தான் அது அவரவர் உரிமை. அதுக்குதான் சுதந்திரம். நீ இந்த மதத்துலதான் இருக்கணும், அது சர்வாதிகாரம் இல்லை, கொடுங்கோன்மை. முதல்ல அதை கவனிச்சுக்க. நீ இந்த நாட்டில் சமய மாற்றங்கள் எங்க வந்தது? கிறிஸ்தவம் இந்த மண்ணுக்குள் வருகிற வரை, இஸ்லாம் இங்க மண்ணுக்குள்ள வருகிற வரை நான் யாரு? என்னிடத்தில் நான் சைவன், வைணவன், சமணன், பௌத்தன் இப்படிதான் வந்துட்டு. அது ஏன் வந்தது?
ஏன் என்னை தெருவில் நின்று வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன், வாடா பரப்பையிலேன்னு சொன்னேன். அவன் கிருத்தனை வந்தான். வந்த என்னை இந்த தெருவில் நடக்காதேன்னா, சக்கிலியனா பார்த்தா தொட்டு தொட்டா தான் தீட்டு, சாணானா பார்த்தா தொட்டுங்க. அவன் பார்த்தான், பாதி வெள்ளையா இருந்த இவன் ரொம்ப கேவலமா பேசுறான். இங்க குளிக்காத, அங்க படிக்காத, இங்க போகாத. அவன் வந்தான், தலையில கை வச்சு ஆண்டவருக்கு தோத்திரம்னா, ஆமா தோத்திரம் இருப்பா. மதம்னா எங்க வருது, எங்க வருதுன்னு இருக்குல்ல. வாடா பல்ல பையில பரப்பையிலன்னு கூப்பிட்டா அவன் வந்தான், நான் இஸ்லாத்தை வாங்க பாயின்னா, பறையும் பல்லனா இருக்கிறதுக்கு பாயா இருக்கிறது மேன்னு போயிட்டான். இதான் இங்க நடந்தது. நீ என்ன ஐரோப்பால தோன்றிய இந்த சமயம், அரேபியால தோன்றிய சமயம் உலகம் புறா பரவும். இந்த நிலத்தில் தோன்றிய நீ சொல்ற இந்து சமயம் இந்த நிலத்தை விட்டு எந்த நிலத்துக்கும் போகாத காரணம் இங்க இருக்கிற சமத்துவம் இல்லை, சாதிய இழிவு, தீண்டாமை, இழப்பின் அடிப்படையில் பேதம். இது மற்ற சமயங்கள்ல இல்லைங்கிற சொல்ல குறைவாக இருக்கு, விழுக்காடு குறைவாக இருக்கு. அதனால அவன் என்ன செய்யறான், ஏற்ற பெருமையோடு போயிடும். நீ மாட்டுக்கறி திங்காத என்று சொல்லுகிற நீ முதல்ல என் உணவை உறுதி செய், என் உணவை உறுதி செய். அப்புறம் நீ மாட்டுக்கறி தின்னு மனுஷக்கறி தின்னுங்கிறத அப்புறம் பேசணும். நீ என் உணவே இல்லாம என்னை பட்டினி போட்டு நீ இதை சாப்பிடாத அதை சாப்பிடன்னு சொல்ல உரிமை உனக்கு. அதனால மதம் என்பது அவரவர் உரிமை. இப்ப நீ என்ன பண்ண, யாரு போய் என் சகோதரன் ரஹ்மானை இஸ்லாத்துக்கு வாங்க கூப்பிட்டது? அவன் நீ சொல்ற மாதிரி தாழ்த்தப்பட்ட சாதி ஒண்ணு இல்லையே. அப்புறம் ஏன் போனாரு? அவர் விருப்பம் போனாரு. என் தம்பி யுவன் சங்கர் ராஜாவுக்கு என்ன பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையா இல்ல சமூகத்துல நிறைய, அவனுக்கு விருப்பம் நபிகளின் வழிபிடித்தது போனான். அப்படித்தானே என் சொந்த தம்பியே இஸ்லாத்தை ஏற்றுக்கான். பக்கத்தூர்ல நாங்க அரணையூர்ல இருக்கோம், அவன் புதூர்ல போய் இஸ்லாத்தை தழுவி அங்க போயிட்டான். அவன் விருப்பம் அது. அதனால நாங்க அங்க போனா அப்பா அத்தா அம்மா, இங்க வந்தா அவங்க எங்க வீட்டுக்கு வந்தா அப்பா அம்மாங்க. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? நீ மனிதத்தை கொண்டு விட்டு மனுஷனை கொண்டு விட்டு மதத்தை காப்பாத்திட்டு என்ன கொடுக்க போற? என்ன கொடுக்க போற? இந்த மதத்தை காப்பாற்று. நீ மனிதத்தை காப்பாத்தாங்க மதத்தின் பெயரால் நீ செய்யற மானுட படுகொலை எப்படி செய்ப்ப? மணிப்பூர்ல நீ அத்தனை ஆயிரம் மக்களை கொன்று என்ன சாதிச்ச? 2 பெண்களை நிர்வாணமா நீ வழியில நடத்தி போனியே, அது பெண்ணின் நிர்வாணம் அல்ல, உன் தேசத்தின் நிர்வாணம், தேசத்தின் அவமானம். வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொடுத்த அதுல என்ன எரிச்சு சாதிச்ச? நீ என்ன எரிச்சு சாதிச்ச? அதனால நீ மத மாற்றம்ங்கிறத சொல்லாத. யாரு கட்டாயமா மதத்தை மாறுங்கன்னு யாரு சொல்றது? யாரா காட்டு? இல்ல கட்டாயப்படுத்தல யாரையும். மத பிரச்சாரம் ஒண்ணு போறாங்கல்ல, மதம் மாற்ற பிரச்சாரம் ஒண்ணு இருக்குல்ல. பிரச்சாரம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்களை படித்த எல்லாரும் அம்மையார் ஜெயலலிதா எங்க சர்ச் பார்க்கான்னு வந்துட்டாரு. அவரே கிறிஸ்தவ தேர்தல இல்லங்க, தனிப்பட்ட கருத்துக்கள் நான் சொல்ல வரல. நான் மாறேன். ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மிகப்பெரிய தலைவர்களே கிறிஸ்தவ பள்ளிக்கூடம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தனிப்பட்ட முறையில மாறுறது மாறாதது நம்மளோட விருப்பம். ஆனா கிறிஸ்தவ போதகர்களும் சரி, கிறிஸ்தவ எல்லா மக்களும் சரி, திணிக்க தேவையில்லை, திணிக்க கூடாது. யார் திணிக்கன்னு சொல்லல ஐயா. நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன், பிறப்பால் நான் கிறிஸ்தவன். அதனாலதான் நான் கேட்கிறேன். சரி, ஓகே. தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றாங்க, பிறப்பால் தமிழன் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கான தமிழன் ஒத்துக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னா, ஆதரவு பண்ணுவீங்களா மட்டும் தான் கேட்கிறேன். கட்டளை இருக்கிறது, அதை நாங்க போதிக்கும் போது எந்த தடையும் இருக்காதுல்ல. அதுதான் உங்க நீங்க சிஎம் வரும்போது எங்களுக்கு முடியுமான்னு கேட்கிறேன். தம்பி நான் சொல்லிட்டேன், அவரவர் விருப்பம். அதை போய் பேசிக்க கூடாது. நான் நேரத்தில் ஒரு இறைய வழிபடுறேன் இல்லை, நான் திடீர்னு முருகனை வழிபடுறேன், நாளைக்கு சிவன் மேல எனக்கு சிவனை பார்ப்பேன், தீர்வு தேவாசம் திருவாசகம் படிக்கிற திருமுறையில ஓதிட்டு போவேன், இந்த திருப்புகளை பாடுவேன். அது ஏன் விருப்பம். எனக்கு இங்க பாருங்க, எனக்கு வந்து குலதெய்வம் காளியை தவிர நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. திடீர்னு எங்க ஐயனாரி குலதெய்வம் கற்பனை சாப்பிட்டா அங்கேயும் போய் நம்ம வழிபடுவேன். அதனால அதை விட்டு தமிழனுக்கு வழிபாடு என்பது இயற்கை, தெய்வம் என்பது மூத்தோர். அதுல இங்க இருக்கிற நல்வழிகளை பார்க்கும்போது இறைமகன் இயேசு போதிச்சது, நபிகள் நாயகன் போதிச்சது, புத்தன் போதிச்சது, நல்வழிகளில் எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி மானுடத்தை தான் போதிக்கும்.
நீ நல்லா கவனிச்சுக்க. இது தோசை, இது இட்லி, இது பொங்கல் எல்லாம் பார்த்தா அரிசி ஒண்ணுதான். புரியுதா உனக்கு? நோக்கம் பசியாத்தம். சரிதானே? எல்லாம் சேர்ந்து பசியை போக்குறது. இது அன்பை போதிக்கிறது, கருணையை போதிக்குது, இரக்கத்தை போதிக்குது, பரிவை போதிக்குது, பாசத்தை போதிக்குது. தன்னை போல் பிறனை நேசிப்பாயாக. ஆமென். அன்றை அயலானுக்கும் அன்பு காட்டு. அடுத்த வீட்டில் இருப்பவன் பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது உண்ணாதே. இது நவீன நாயகம். அது இறைமகன் இயேசு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதேதான் நம்முடைய மறைவனும் போதிக்கிறான். அதனால அரசியல் போதனை வேற, மதம் போதனை வேறதான். என்ன இருந்தாலும் நீ ஏன் மதம் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே சரி. இப்போ அண்ணன் கூட சொன்னார்ல, புதுசா கிறிஸ்தவ வராங்க. ஐயா சொல்லுங்க. அன்பு கூறின அப்புறம் நேச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இல்ல, என்ன செய்ய அதுல முடிவு இல்ல. மறுபிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. இறைவன் வருவார்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. நீங்க பேசுறது இல்ல. மறுபிறவில உனக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குல்ல. இப்ப என்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்புறேன் என்னன்னா, நம்ம போய் பத பிரச்சாரம் பண்ணும் போது தடைகள் இல்லாம பண்ண முடியுமா? அது மட்டும் தான் என்னோட கேள்வி. நான் வரும்போதா? ஆமா, நீங்க இஷ்டத்துக்கு வந்து என் வீட்டு வாசல் கூட அது மட்டும் தான் என்னோட கேள்வி. அவ்வளவுதான். நன்றி. இதை கேட்க அமைச்சர் இந்த ஆட்சியை கிறிஸ்துவர்கள் ஓட்டு போட்டாங்க. நீங்க முதல்ல கேட்ட அந்த சகோதரர் கேட்ட கேள்வி, இந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு சரியா நான் சொல்ல விரும்புகிறேன். இவர் கேட்டது, இன்னைக்கு டிராக்ஸ் கொடுக்குறாங்க, மினிஸ்ட்ரி எடுத்து போய் டிராக்ஸ் கொடுக்குறாங்க எல்லா ஊர்லயும். அது அரசியலமைப்பு திட்டத்தின்படி அது சரியானது. ஆனா திமுகவை நாங்கள் நம்பி ஓட்டு போட்டதால இந்த திமுக அரசு இந்த டிராக்ஸ் கொடுக்கறத அனுமதிக்கிறது இல்லை. எல்லா ஊர்லயும் கைது பண்றாங்க, எல்லா ஊர்லயும் தடை செய்யறாங்க. அவருடைய கேள்வி, இது தடை செய்றீங்களே, உங்க ஆட்சியில் வரும்போது தடை செய்வீங்களான்னு கேட்டாரு. அதுக்காக சரியா பதில் சொல்லிட்டாங்க, நாங்க தடை செய்ய மாட்டோம். என்னுடைய கேள்வி அது இல்லை, அவருக்கான விளக்கம். என்னுடைய கேள்வி என்னன்னா, 5 வருடங்களுக்கு முன்பாக எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்படின்னு சொன்னாங்க, வட இந்தியாவில இருந்து அநேகர் இந்த ஊர்ல வந்து நம்ம குடியேறாங்க. அப்படி வந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து இன்னைக்கு அந்த இடத்துல முதலாளி ஆகிட்டு எங்க பகுதியில் ஒரு டீ கடை வச்சிருக்காங்க. அவர் சொல்ற, அந்த வட இந்தியனா இருந்து இங்க வந்து கூலி தொழிலாளர் இருந்து அந்த டீ கடை உண்மையான சொல்லலாம். இதுக்கு மேல பிஜேபி தவிர எவனாவது வேற எவனாவது ஜெயிச்சானா நான் வெற்றிடுவேன் அப்படின்னு பேசுறேன். இதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு நீங்க சொன்னீங்க, வந்துருச்சு. நீங்க இதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்தியாவது ஏதாவது செய்தாவது இதை தடுக்க முயற்சிப்பீங்களான்னு அவர்களுக்கு நான் அன்பா சொல்லிக் கொள்ள விரும்புறது, இப்ப நான் செய்து கொண்டது அதுக்கு எதிரான போராட்டம் தான். அதுல பெரிய போராட்டம் இந்த தேர்தல். ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அதற்காக இப்போது தேர்தல் உண்டுங்கிறப்ப அந்த தேர்தல் தான் இது. நீங்க ஒரே ஒரு தடவை இந்த மகனை வாட்சி எடுத்து வெள்ள விட்டுங்க. அவன் இந்த வீரமா பேசுறான்ல, அவன் விடிய காலத்து பாருங்க இந்த இடத்துல இருக்க மாட்டான், போயிடுவான். அவனுக்கு தெரியும். அதனால இப்ப அவனோட போய் தர்க்கம் பண்ணிட்டு இருக்க. நமக்கு இருக்கிற ஒரே வழி, இந்த அதிகாரத்தை நமக்கான, நம் மண்ணுக்கான, நம் மக்களுக்கான பாதுகாப்பான அதிகாரமாக மாற்றும். அதை தவிர வழி கிடையாது. இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். அண்ணல் அம்பேத்கர் போதித்தது நமக்கு